ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 5ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக கோவர்தனமலை அடிவாரத்தை சென்று அடைகிறோம். மானசீகமாக பரிக்கிரமா கோவர்தன மலையை வரம் வருகிறோம். அந்த மலையை வர்ணித்தே 10 பாசுரங்கள் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையேறு வர்ணித்து பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அதிலே 5ஆவது பாசுரம் எப்போதும் போல முதல் 2 அடிகளில் கண்ணன் எப்படி கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான் என்பதை வர்ணித்துவிட்டு அடுத்த 2 அடிகளில் மலையில் நடக்கும் இயற்கை காட்சியை வர்ணித்து அதன் மூலம் ஒரு தத்துவத்தையும் உணர்த்தப் போகிறார் பெரியாழ்வார். பாசுரத்தை பார்த்துருவோமா? வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்துருவாகிய ஈசன் எந்தை இடவன் எழவாங்கி எடுத்த மலை காணக்களியானை தன்கொம்பு இழந்து கதுவாய் மதம் சோரத் தன்கை எடுத்து கூணர் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. வானத்திலுள்ளீர் வலியிருள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்துருவாகிய ஈசன் எந்தை இடவன் எழவாங்கி எடுத்த மலை காணக்களியானை தன்கொம்பு இழந்து கதுவாய் மதம் சோரத் தன்கை எடுத்து கூணர் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இப்ப பாட்டின் முதல் பாதி கண்ணன் எப்படி கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான், அதற்கு ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறார் பெரியாழ்வார். எப்படின்னா அந்த காட்சியை சொல்லிடுறேன், மனக்கண்ணில் நினச்சி பாருங்கோ. பாட்டோட பொருத்தி பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். கிருஷ்ணன் என்ன பண்ணானா, கோவர்தன மலையை அனாயாசமாக தூக்கி பிடிச்சிட்டானா. எப்படி பிடிச்சான்? வானத்தை நோக்கி. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான், இந்த மலையை தூக்கி காட்டி கிருஷ்ணன் தேவர்களெல்லாம் கூப்பிடுறானா. தேவர்களே, மனிதர்களை விட பலசாலின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, உங்க யாருக்காவது தெம்பு இருந்தா, தேவர்களே உங்க யாருக்காவது வலிமை இருந்தா இந்த கோவர்தன மலையை நீங்க கொஞ்ச நேரம் தாங்கி பிடிங்க பார்ப்போம் அப்படின்னு தேவர்களுக்கு சவால் விடுவது போல நாம் இந்த பளு தூக்கும் போட்டி, இந்த வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அது போல பளு தூக்குதல்னு கோவர்தன மலையை அப்படி தாங்கி பிடிச்சிட்டானா. பிடிச்சி தேவர்களை நோக்கி காட்டுறானா, யாருக்குப்பா வலிமை இருக்கு, யாராவது வந்து தாங்கி பிடிக்க முடியுமா என்று சேலஞ்ச் பண்ணுவது போல, சவால் விடுவது போல. இங்க வர்ணனை பாருங்க. வானத்தில் உள்ளீர். வானம் என்றால் இங்கே ஸ்வர்கலோகம். வானத்தில் உள்ளீர், ஸ்வர்க்கத்தில் வாழக்கூடிய தேவர்களே. உள்ளீர்னா உள்ளவர்களேன்னு அர்த்தம். வானத்தில் உள்ளீர், ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவர்களே. வலியீர் உள்ளீரேல். வலியீர், வலினா வலிமைன்னு அர்த்தம். வலியீர், பலசாலிகளாக. உள்ளீரேல், இருந்தீர்களானால்னு அர்த்தம். அப்போ வானத்தில் உள்ளீர், வானத்தில் உள்ள தேவர்களே. வலியீர் உள்ளீரேல், நீங்கள் உண்மையிலேயே பலசாலியாக இருந்தால் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல். அறையோ அப்படின்னா மாமுனிகள் வியாக்கியானத்தில் காட்டுறார், அந்த காலத்தில் வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் அறையோ அறை அறையோ அறை என்று ஒரு முழக்கம் செய்வார்களாம். அதுபோல் நாவலோ நாவல்னு முழக்கம் செய்வா. இதை நம்ம திருமாலையில் பார்க்குறோம். நாவல் இட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதேன்னு. அந்த காலத்தில் நாவலோ நாவல்னு ஒருத்தர் சத்தம் போட்டார்னா வெற்றி பெற்றார்னு அர்த்தம். அறையோ அறைன்னு சத்தம் போட்டார்னா வெற்றி பெற்றார்னு அர்த்தம். அதே சமயம் தோற்று போகிறவர்கள் ஒரு சில ஒலி எழுப்புவார்களாம். அதை திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். தடம் பொங்க தம் பொங்கோ என்று தோல்வி அடைந்தவர்கள் எழுப்பக்கூடிய முழக்கம். இதெல்லாம் இலக்கிய நடையிலே நாம் பார்க்கிறோம். அதனால இப்ப கண்ணன் என்ன சொல்றானா, அறையோ அறையோ அறை அறையோ அறை வெற்றி முழக்கம், வாங்கோ பார்த்துக்கலாம். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த காலத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டா உடனே பவுலர்லாம் கமான் நான் வெற்றி பெற்றேன்கிறார், ஹவுஸ் தட்னு சொல்றார். இதெல்லாம் கிரிக்கெட்ல பார்க்குறோம் இல்லையா. அது போல அந்த காலத்துல போரிடுபவர்கள் வெற்றி பெற்றால் அறையோ அறைன்னு சொல்லுவார்கள். எதுக்கு இவ்வளவு சொன்னேன்னா, இந்த அறைங்கிற வார்த்தைக்கு தனியா அர்த்தம் காண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த அறைன்னு இருக்கு இல்லையா, இந்த அறைனா என்ன அர்த்தம், கன்னத்தில் அறைவதா அல்லது அறைதல்னா சொல்வதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அறைதலா என்னன்னு பார்க்க வேண்டாம். இப்போ ஹவுஸ் ஆட்னு ஒருத்தர் விக்கெட் எடுத்துட்டு சத்தம் போடுறாருன்னா ஹவுஸ் ஆட்டுக்கு என்ன அர்த்தம்னு யாரும் யோசிக்க போறது இல்லை. அது அவர் வெற்றிக்காக எழுப்பக்கூடிய முழக்கம். அது போல அந்த நாள்ல அறையோ கிருஷ்ணன் சொல்றானா, அதோவார் நான் வெற்றி பெற்று விட்டேன் பார், தேவர்களே உங்களுக்கு வலிமை இருந்தால் வந்து கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து வாங்குமின், இந்த மலையை வாங்கிக்கோங்கோ தாங்கி பிடிங்கோ என்பவன் போல். கிருஷ்ணன் அப்படி சொன்னான்னு இல்லை, ஆனா அவன் தூக்கி பிடிக்கிற அந்த ஸ்டைலை பார்த்தா
என்பவன் போல், அப்படி சொல்வது போல கண்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான். வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அறையோ வந்து வாங்கிமின் என்பவன் போல், தேவர்களே வலிமை இருந்தா இந்த மலையை வந்து வாங்கிக்கோங்கோ, அறையோ அறை எனக்குத்தான் வெற்றின்னு கண்ணன் நிற்கிறான். அப்படியே அந்த கோவர்தன மலையை தாங்கினானே, பெரிய மலையை தாங்கி பிடிப்பது அவ்வளோ சுலபமானு உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்குத்தான் அடுத்த அடியில் பெரியாழ்வார் பாடுறார், ஒரு மலையை சுமந்தது போய் பகவானுக்கு கஷ்டமான்னு கேட்குறேளே, ஏன துருவாகிய ஈசன் எந்தைனார். அவன் வராகனாக அவதாரம் பண்ணி மொத்த பூமியையே இடந்தெடுத்தவன், மொத்த பூமியையே தாங்கினவன். மொத்த பூமியை தாங்கினவனுக்கு அந்த பூமியில உள்ள ஒத்த மலையை தாங்குவதா பெரிய கஷ்டம். ஏனம்னா பன்றின்னு அர்த்தம். ஏனத்து உருவாகிய, ஏனம் பன்றியாக உருவாகிய, உருவெடுத்து வந்த ஈசன் எந்தைனர். ஈசன் என்றால் எல்லோருக்கும் சுவாமி, எல்லோருக்கும் தலைவன் அர்த்தம். மொத்த பூமியை அவர் தானே மீட்டார். அப்போ பூமியே அவருக்கு தான் சொந்தம், அவர் தான் தலைவர். எந்தைனா எல்லாருக்கும் மட்டும் இல்லை, எந்தைனா என் தந்தை, எனக்கும் தந்தையாக இருந்து அருள் புரிபவர். அப்போ ஈசன் என்பதால் எல்லாருக்கும் தலைவர்னு பெருமை தெரிகிறது. எந்தை என் தந்தை என்பதால் என்னையும் ஏற்று அருள்பவர் என்ற எளிமை தெரிகிறது. இப்படி ஏனத்துருவாகிய ஈசன் எந்தை, பூமியையே சுமந்த அந்த பெருமாளுக்கு பூமியில உள்ள மலையை சுமப்பது பெரிய விஷயம் இல்லை. அந்த அந்த வராகன்தான் கண்ணனாக வந்து எப்படி கோவர்தன மலையை தூக்கினான்னா, அதுக்கு அடுத்த உதாரணம் பாருங்க. இடவன் எழவாங்கி எடுத்த மலை. தமிழ்ல இடவன்னா மண்கட்டின்னு அர்த்தம், எழவாங்கினா தூக்கின்னு அர்த்தம். இடவன் ஒரு மண்கட்டி போல எழவாங்கி தூக்கிட்டானோ. இதுல மாமுனிகள் வியாக்கியானத்துல இன்னொரு ரகசியம் காட்டுறார். இந்த எழவாங்கின்ற கொல்லியோ, எழவாங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு உதாரணம் சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். சிலதெல்லாம் ஸ்டிக்கி ஆப்ஜெக்ட், ஒட்டக்கூடிய பொருள்னு சொல்லுவோம். பூமியில ஒரு பொருள் ரப்பர் நல்லா ஒட்டின்றுத்துனா அதை பிச்சு இழுக்கணும், பிடுங்கி எடுத்தல், பெயர்த்தெடுத்தல்ம்போம், அப்பதான் வரும். அதே சமயம் பூமியில நம்ம சாதாரணமா ஒரு குடம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்தா உடனே வந்துடும். இதுல எழவாங்கிங்கிறது என்னன்னா, பெயர்த்தெடுப்பதோ பிடுங்கி எடுப்பதோ கிடையாதான். வச்சதை எடுக்கிற மாதிரி பூமியில வச்சிருக்கிற ஒரு குடத்தையோ அல்லது ஒரு பலகையோ அப்படியே தூக்குவோம் பாருங்க. அது போல மலையையே பேர்த்தெடுத்தெல்லாம் கட்டப்படலையா. இடவன் ஒரு மண்கட்டி போல கருதி, இடவன்னா மண்கட்டி, இடவன் போல கருதி எழவாங்கி அப்படியே தூக்கினான். எடுத்த மலை, எடுத்து தாங்கி பிடித்தான். அந்த மலை தான் கோவர்தன மலை. பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்தா, தேவர்களை பார்த்து சேலஞ்ச் பண்ற மாதிரி தூக்கி எடுத்தான். யாரு? பூமியையே வராகனாக அவதாரம் பண்ணி எந்த எம்பெருமான் தாங்கி பிடித்தானோ அந்த ஈசன் எந்தை. அவனுக்கு ஒரு மலையை சுமப்பதா பெரிய விஷயம்? மண்ணுலகத்தை சுமந்தவன் மண்கட்டி போல அப்படி எடுத்து தாங்கி பிடித்தான். அதான் கோவர்தன மலை. இப்போ பாட்டின் 2வது பகுதி, இதுதான் முக்கியமான பகுதி. ஒரு இயற்கை காட்சியை சொல்லி அதுல ஒரு உட்பொருளும் வச்சு பாட போறார் பெரியாழ்வார். என்ன இயற்கை காட்சினா, கானக்களியானை தன் கொம்பு இழந்து. அந்த மலையில நிறைய காட்டு யானைகள்லாம் இருக்கான். அதான் கானம்னா காடுன்னு அர்த்தம். களினா பொதுவாக தமிழ்ல கழிப்புன்னா சந்தோஷம்னு அர்த்தம். இந்த இடத்துல கர்வம்னு அர்த்தம். காட்டில் வாழக்கூடிய களி யானைனா மதம் கொண்ட, கர்வம் கொண்ட யானை. செருக்கோடு கூடிய, செருக்கி திரியக்கூடிய யானைன்னு வியாக்கியானம். அப்படிப்பட்ட கானக்களி யானை, காட்டு யானை, கர்வம் கொண்ட, செருக்கு கொண்ட யானை தன் கொம்பு இழந்து. ரொம்ப செருக்கா இருந்தா என்ன ஆகும்னா, எங்கேயாவது போய் விழும், அடிபடும். ஆமா, கொம்புன்னா தந்தம்னு அர்த்தம். தன் கொம்பு இழந்து அந்த யானை செருக்கோட கோவர்தன மலை எங்கும் சுத்தின் இருந்ததான். சுத்தின்றது கடைசியா என்னாச்சுன்னா, அந்த கொம்பை, தன் தந்தத்தை இழந்து விட்டது. ஒரு தந்தம் முறிஞ்சு போயிட்டான். தந்தம் முறிந்த நிலையில என்ன பண்ணித்தான், கதுவாய் மதம் சோர தன் கை எடுத்து. கது அப்படின்னா அந்த புண்ணுன்னு அர்த்தம். இப்போ யானை தந்தம் இருக்கு, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. யானை ரொம்ப ஓடி போய் விளையாடித்து அந்த தந்தம் மட்டும் முறிஞ்சு விழுந்துருத்து. கதுனா அந்த தந்தம் முறிஞ்சு எம்டியா அந்த இடம் இருக்கும் இல்லையோ, புண்ணா இருக்குமே, புண்பட்ட இடத்துக்கு கதுன்னு பேரு. கதுவாய் அந்த புண்பட்ட இடத்துலேருந்து ரத்தம் இல்லையா, மதம் சோர, மத நீர் வந்துதான். அந்த யானை பெரிய மத யானையோ இல்லையோ, அதுக்கு அடிபட்டாலும் ரத்தம் வராது, மத நீர் தான் வருமா. அவ்வளோ மதம் கொண்ட யானை. கதுவாய் மதம் சோர, அந்த புண்ணில் இருந்து மத நீர் வெளியில வந்துதான். அது வர 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 இதுக்கு இன்னும் மதம் ஜாஸ்தியாச்சான். ஜாஸ்தியான வரை அந்த யானை என்ன பண்ணித்தான், தன் கை எடுத்து, யானைக்கு கைனா தும்பிக்கை, தன் கை எடுத்துன்னா மேலே தூக்கின்னு அர்த்தம். தன் கை எடுத்து தன் தும்பிக்கையை மேலே தூக்கித்தான். எதுக்கு மேலே தூக்கித்துன்னா, நான் இன்னொரு கொம்பு பண்ணி ஒட்ட வைக்க போறேன்னு தான். இன்னொரு கொம்புக்கு எங்கப்பா போவேன்னா, கோவர்தன மலை பெருசா இருக்கு, கோவர்தன மலையிலேருந்து கொஞ்சம் தும்பிக்கையை தூக்கினா பிறை சந்திரனே வானத்துல தெரியறது, எட்டிடுறதான். அதனால தன் கை எடுத்து அப்படி தும்பிக்கையை மேலே தூக்கி கூண்ணல் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும். பிறை சந்திரன் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கான், கூன்னா வளைவுன்னு அர்த்தம். முதுகு வளைஞ்சிருந்தா கூன் முதுகுன்னு சொல்றோம் இல்லையா. கூண்ணி அதாவது வளைந்து இருக்கக்கூடிய
நல் பிறை, சந்திரனுடைய நல்ல பிறை சந்திரன் வானத்துல தெரியறது. கூன் நல் பிறை வேண்டி, அந்த சந்திரனை, பிறை சந்திரனை வேண்டினா அதை அப்படியே எடுத்து தனக்கு தந்தமா ஒட்ட வச்சுக்கலாம். இந்த அழகான கற்பனை பாருங்க. யானை தந்தமும் பிறை சந்திரன் போல இருக்கும், பிறை சந்திரனும் யானை தந்தம் போலவே இருக்கும். அதனால இந்த தந்தம் உறிஞ்சு விழுந்தா என்ன, அந்த சந்திரனை அப்படியே எடுத்து இப்படி ஒட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணாந்து நிற்கும். அண்ணாந்துன்னா மேல் நோக்கி பார்த்தபடின்னு அர்த்தம். அதனால தும்பிக்கையும் தூக்கிண்டு மேல் நோக்கி பார்த்துட்டு இந்த சந்திரன் பிறை சந்திரனை எடுத்து எனக்கு உடஞ்சு போன தந்தத்தில் ஒட்ட வச்சுடலாமா அப்படின்னு யானை பார்க்கறது. அதுதான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இதில் என்ன உட்பொருள் இருக்க போகிறது? மதத்தோடு யானை வந்தது, தும்பிக்கை அதில் தந்தம் முறிஞ்சு விழுந்துடுத்து, அதில் மத நீர் பெருகி வந்தது, தும்பிக்கையை மேலே தூக்கித்து பிறை சந்திரன் எடுத்து ஒட்ட வைக்கலான்னு பார்த்துது. உள்ளுரை பொருள் என்னன்னா, ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். இந்த யானை தான் ஜீவாத்மாவாம். நமக்கு 2 தந்தம் இருக்குது. ஒரு தந்தத்துக்கு அகங்காரம்னு பேர், இன்னொரு தந்தத்துக்கு மமகாரம்னு பேர். அகங்காரம்னா நான் சொல்கிறோம் பாருங்க. எதுவாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எனக்கு வந்தால் ரத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நான் என்ற அகந்தை. அத்தோடு மமகாரம், எனதுங்கிற பிடிமானம். நம்ம பொருள் உடைஞ்சு போனால் கதறி அழறோம், அடுத்தவன் பொருள் உடஞ்சு போனால் அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். இப்படி எனக்குன்னா ஒன்று, இன்னொருத்தனுக்குன்னா ஒன்று. என்னுடைய பொருள்னா ஒரு நியாயம், அடுத்தவன் பொருள்னா இன்னொரு நியாயம். அகங்காரம், மமகாரம், ஐ அண்ட் மைன், நான் எனது 2 தந்தத்தோடு இந்த ஜீவாத்மா என்ற மத யானை சுற்றி வருகிறான். இந்த 2 தந்தமும் முறிஞ்சாலே ஒழிய நம்ம நற்கதி போகிறதுக்கு வழியே கிடையாது. பகவானே பார்த்து என்ன பண்ணுறான்னா, இங்கேயோ ஒரு தட்டு தட்டி யானையோட தந்தத்தை முறிச்சு விட்ட மாதிரி இந்த அகங்கார மமகாரத்தை போக்கிடுறான். இந்த அகங்கார மமகாரம் போயிடுத்துன்னா என்ன ஆகும்னா, அது வழியாக என்ன வெளியில் வந்தது? மத நீர் வெளியில் வந்தது. நமக்கும் அகங்காரம் மமகாரம் போயிடுத்துன்னா இருக்கிற கர்வமெல்லாம் தானாக வெளியில் வந்துடும். கர்வமெல்லாம் வெளியில் வந்துடுத்துன்னா யானை என்ன பண்ணித்து? மேல் நோக்கி பார்த்தது. நாமும் மேல் நோக்கி எம்பெருமான் திருவடியை நோக்கி பார்க்க தொடங்குவோம். பார்த்துட்டா அந்த யானைக்கு புதுசாக தந்தம் கிடைக்கிறதான். எது? பிறை சந்திரனே தந்தமாக கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரை நமக்கு எதை அடையாளமாக வச்சுருந்தோம்? நான், எனது, இதை அடையாளமாக வச்சுருந்தோம். அப்படி கொஞ்சம் மேல் நோக்கி எம்பெருமானை பார்த்தோன்னா அப்போ தான் புரியும், நான்கிறது அடையாளம் இல்லை, எனதுங்கிறது அடையாளம் இல்லை, அடியேன் தாசன்கிறது தான் அடையாளம். அடியேன் எம்பெருமானுடைய சொத்துங்கிறது தான் அடையாளம். அப்போ எனக்குன்னு ஒரு தனி சொத்து இல்லை, நானே பெருமாளுடைய சொத்து. அதை நான்னு சொல்லக்கூடாது, அடியேன்னு சொல்லணும். அடியேன்னு சொல்லும்போது அகங்காரம் போயிடுத்து, நாமே பெருமாளுடைய சொத்துன்னு நினைக்கும் போது மமகாரம் போயிடுத்து. அப்போ மேல் நோக்கி பார்க்கிறோம். ஆக ஒரு யானை தந்தத்தோடு இருக்கும் வரை மதநீர் புழிந்து கொண்டிருந்து தந்தம் முறிஞ்சுடுத்துனா மத நீரெல்லாம் வடிந்து பிறைச்சந்திரனை நோக்கி பார்ப்பது போல ஜீவாத்மா அகங்காரம் மமகாரத்தோடு இருக்கான். ஆனால் எப்போ அதை விட்டுட்டு எம்பெருமானை நோக்கி பார்க்கிறானோ அப்போது நான் எனது நீங்கி அடியேன் தாசன்கிற புதிய அடையாளத்தை, இந்த சாதா தந்தம் நீங்கி பிறைச்சந்திரனை தந்தமாக பெறுவது போல் ஜீவாத்மா அடியேன் தாசன்கிற அடையாளத்தை பெறுகிறான். இந்த அடையாளத்தை உணர்த்தக்கூடிய ஆச்சாரியர்கள் வாழக்கூடிய மலை கோவர்தன மலைங்கிறதான் பாட்டின் திரண்ட பொருள். வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்துருவாகிய ஈசன் எந்தை இடவன் எழவாங்கி எடுத்த மலை காணக்களியானை தன் கொம்பு இழந்து கதுவாய் மதம் சோரத் தன் கை எடுத்து கூணர் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. வானத்திலுள்ளீர் வலியிருள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்துருவாகிய ஈசன் எந்தை இடவன் எழவாங்கி எடுத்த மலை காணக்களியானை தன் கொம்பு இழந்து கதுவாய் மதம் சோரத் தன் கை எடுத்து கூணர் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. ஏவானத்தில் உள்ள தேவர்களே, உங்களுக்கு வலிமை இருந்தால் வந்து இந்த மலையை வாங்கிக்கோங்க, அறையோ அறை என்று அவர்களை பார்த்து சவால் விடுவது போல அன்று பன்றியாக அவதரித்த அந்த ஈசன் எந்தை கோவர்தன மலையை ஒரு மண்கட்டி போல எடுத்து பிடித்தானே, அந்த எம்பெருமான் எடுத்த மலை கோவர்தன மலை. அங்கே மதம் கொண்ட காட்டு யானையானது தன் கொம்பு இழக்கப் பெற்று அதன் பின் தன்னுடைய துதிக்கையாலே பிறைச்சந்திரனையே கொம்பா வச்சுக்கலாமான்னு மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்கிறதே. ஜீவாத்மா அகங்கார மமகாரத்தை விட்டுட்டு அடியேந்தாசன்கிற பெரிய அடையாளத்தை பெறுகிறானே. இப்படிப்பட்ட நற்கதிக்கு வழிகாட்டக்கூடிய ஆச்சாரியர்கள் வாழும் மலை கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord apparently challenging the Devas, O celestials, if you have power, come and get this mountain from me and shoulder it. The Lord who lifted the entire earth in the form of a boar
carried the hill of Govardhana just like carrying a clasp of sand. In that Govardhana hill, an elephant, after losing its tusk and emanating fluid of arrogance from the wound, finally resorts to the sky and looks to have the crescent moon as its tusk through its trunk என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் இதே ஃபார்முலால முதல் 2 அடி கண்ணனும் கோவர்தன மலையும், அடுத்த 2 அடி ஆச்சாரியர்களும் கோவர்தன மலையும் எப்படி பெரியாழ்வார் காட்டுகிறார்னு அனுபவிப்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வானத்திலுள்ளீர் பனியீர் உள்ளீரேன் அறையோ வந்து வாங்குமேன் என்பவன் போல் ஏன துருவாகிய ஈசன் எந்தை இடவன் எழவாகி எடுத்த மலை கான களியானை தன் கொம்பிழந்து கதுவாய் மதம் சோர தன் கை எடுத்து கூனர் பிறை வேண்டி அண்ணாந்து நீர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே கோவர்தனம் என்னும் கொற்ற குடை